சத்யம் டிவி நேயர்களுக்காய் சிறில் பிரபு அமெரிக்க தேசத்துலேருந்து. லாஸ்ட் டைம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன், ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியுமான்னு சொல்லிட்டு. வருகிற நாட்டில் பார்க்கலாம், இது கொஞ்சம் இன்னும் கூட ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா, இன்னைக்கும் உங்ககிட்ட கொண்டு வரும்போது எந்த ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்தாலும் அது ஒரு டேஞ்சிபிளா ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு இன்ஃபர்மேஷனா கொண்டு வரணும். சும்மா போடணுமே, கண்டென்ட்டுக்காக போடணுமேன்னு சொல்லிட்டு போடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடுறோம் இந்த சத்யம் டிவி நேர்களுக்காக. ஸோ இன்னைக்கு கூட இன்னொரு விசேஷித்த டாபிக், எல்லாரும் பேசுற ஒரு டாபிக் தான். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் கூட பட்ஜெட் ரிலீஸ் ஆக போகுது. நாளை கழிச்சுலாம் ஒரே எல்லாரும் பேசுவாங்க. இந்த எதிர்கட்சியெல்லாம் சொல்ல போறாங்க, நிறைய டாக்ஸ் போட்டாங்க, ஜிஎஸ்டியில போட்டாங்க, பால்ல ஏத்திட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்ல போறாங்க. ஆனா இங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கால ஜீரோ டாக்ஸ் கொண்டு வரணும், ஜீரோ இன்கம் டாக்ஸ். அதாவது இது சாத்தியமான்னு நினைச்சா கொஞ்சம் பெரிய மானியமெண்டல் டாஸ்க் மாதிரி தான் இருக்கு. ஆனா என் ஜனத்துக்கு கஷ்டம் வரக்கூடாது, இவங்க டாக்ஸ் கட்டக்கூடாது, இன்கம் டாக்ஸ் இல்லாமலே இந்த நாட்டை நடத்த முடியுமான்னு நினைக்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு நாட்டுல முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் தான். இப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு காசு வேணும், அந்த காசு தான் இவங்க டாக்ஸா கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ அந்த டாக்ஸே வேண்டாம்னா அதை எங்க இருந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க இல்ல? சோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த டாக்ஸ் எப்படி எடுக்க போற அப்படின்னு சொல்லி கூட அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலாவை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல இன்னைக்கு டாரிஃப போடணும்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். நிறைய பேர் வீடியோ போடும்போதெல்லாம் பார்க்கும்போது, இந்த பாட்காஸ்ட் எல்லாம் போடும்போது பாக்குறேன், அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி டாரிஃப் போடுறாங்க, சைனாக்கு போடுறாங்க, பிரிக்ஸ் நேஷன்ஸ்க்கு போடுறாங்க, அப்படிலாம் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரம்போட இது கிடையாது, பிகெஸ்ட் கன்சர்ன் கிடையாது. அவங்க பார்க்கும்போது இன்னைக்கு டாக்ஸ் மட்டுமே அமெரிக்க ஜனத்திட்ட இருந்து $4.7 trillion அவங்க வாங்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் $4.7 trillion வாங்க. இதனோட இந்தியன் வேல்யூ இருக்குல்ல, ருபீஸ்ல, அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட். ஸோ அதெல்லாம் இந்த இப்படி ட்ரில்லியன் பில்லியன் பேசும்போது ஈஸி நமக்கு இந்த கான்டென்ட்டை சொல்றதுக்கு. அதுக்காக தான் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடலாம் நம்ம. இப்போ அந்த $4.7 trillion இருக்குல்ல, அந்த $4.7 trillion எவ்வளவு டாரிஃப் வந்தது இந்த நாட்டை நடத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 80 பில்லியன் தான் கலெக்ட் பண்ணிருக்காங்க டாரிஃபா. இப்போ ஒரு குட்ஸ் வருது அமெரிக்க தேசத்துக்கு, அந்த குட்ஸுக்கு நம்ம டாக்ஸ் போடணும். ஆனா இன்னைக்கு அந்த டாக்ஸ் $80 பில்லியன் தான் வருது. இப்போ வருகிற ஜாமா எல்லாத்துக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அந்த $3.83 trillion ஜாமான வாங்குறாங்க. ஆனா 80 பில்லியன் தான் இம்போர்ட் டாக்ஸ் போடுறாங்க. இப்போ அதையே பிளாட்டா கொண்டு ஒரு 25% டாரிஃப் அப்படின்னு சொல்லி எல்லா குட்ஸுக்கும் போட்டுட்டாங்கன்னா அது இட் வில் பிரிங் டவுன் another $1 trillion to the US government. ஓகே, இப்போ $4.7 trillion இருக்கிறது, 3.7 trillion நம்ம கலெக்ட் பண்ண போதும். கரெக்டா? சோ அவங்க என்ன சொல்றாங்க, அதனாலதான் டாரிஃப் போடணும்னு சொல்றாங்க. மற்ற நாடுகள் எல்லாம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு இந்த ட்ரேட் பண்ணும்போது அமெரிக்க தேசத்துக்கு நிறைய ஜாமான அனுப்புறாங்க. ஆனா திருப்பி வாங்கும் போது பார்த்தோம்னா, இப்போ சைனாவே எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப கம்மியா தான் வாங்குறாங்க யுஎஸ் கிட்ட இருந்து. இந்த ட்ரேட் டெஃபிஷியன்சி இருக்குல்ல, அவங்க ஒரு வருஷத்துக்கு ட்ரேடு $1.1 trillion ட்ரேடு நடக்குது. அந்த $1.1 trillion ட்ரேட்ல $800 பில்லியன் சைனாட்ட இருந்து தான் இவங்க வாங்குறாங்க. சோ அதனாலதான் அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன சொல்றாங்க, சைனாக்கு நம்ம டாரிஃப போடணும். ஏன்னா அவங்க ஈஸியா கொண்டு அவங்க ஜாமான வித்துட்டு போயிடுறாங்க, நம்ம கிட்ட ஜாமான வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அவங்க அமெரிக்காவும் ஜாமான பண்ணணும், மேனுஃபேக்சரிங் பண்ணணும்ன்றது பிரசிடென்ட் ட்ரம்போட பெரிய எய்மா இருக்குது. இப்போ டாரிஃப் சொல்றோமா, அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா கண்ட்ரிக்கும்
நம்ம ஒரு ஃபிளாட்டா ஒரு டாரிஃப் போடலான்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க. சில வேளையில சில கண்ட்ரிக்கு இப்போ வந்து கனடா, மெக்சிகோ மாதிரி கண்ட்ரிக்கு வந்து 25% டாரிஃப் போட போறேன்னு சொல்றாங்க. அவங்க எதுக்காக அதை சொல்றாங்கன்னா, இந்த டாரிஃப், இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் இதெல்லாம் சொல்றது வந்து ஒரு லெவரேஜ், நெகோசியேஷனுக்கு ரொம்ப பெரிய லெவரேஜ் அது. ஸோ அதனாலதான் வந்து அவங்க டாரிஃபை போடணும்னு யோசிக்கிறாங்க. அங்க இன்னைக்கு அமெரிக்க தேசத்துக்கு வந்து நிறைய ட்ரக்ஸ் மெக்சிகோல இருந்தும் கனடால இருந்தும் சைனால இருந்து தான் இம்போர்ட் ஆகுது. ஸோ இதை தடுக்கணும்னா இவங்களை டாரிஃப் போட்டோம்னா இந்த கீழே இருக்கிற இந்த ட்ரக்ஸ் மேல வந்துடும். அப்போ நம்ம வந்து இவங்களை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அங்க நமக்கு ஒரு லெவரேஜ் இருக்குன்றதுக்காக தான் டாரிஃப் நிறைய போடணும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஸோ அது ஒரு நம்பர் 1. நம்பர் 2, இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கவர்மெண்டே எஃபிஷியன்டா ரன் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண எல்லா வணிகத்துல இருந்து வந்த காசுல தான் அமெரிக்க தேசத்துடைய எக்ஸ்பென்ஸ் இருந்தது. அப்போ பார்க்கும்போது 150 வருஷம் 140 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வணிகத்துல இருந்து வந்த காசுல 2% தான் இவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு 37% ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படின்னா இந்த கடைசி 200 வருஷத்துல இவங்க வந்து ஏறக்குறைய 400 புது டிவிஷன் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிருக்காங்க, டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ண, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதுல என்ன அவங்களுக்கு ஒரு ரெண்டாவது முக்கியமான இடம் எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கவர்மெண்ட் எஃபிஷியன்சியை கொண்டு வரணும். இது வந்து அமெரிக்க தேசத்துக்கு மட்டும் இல்ல, இது இந்தியாவுக்கோ சைனாவுக்கோ மற்ற நாடுகளுக்கு கூட இவங்க பண்ற இந்த ஸ்டெப் வந்து ஒரு முன்னோடியா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்தியால கூட இந்த ட்ரேட் டெஃபிஷியன்சி இருக்கு. இந்தியா நிறைய நாட்டுக்கு பொருளை இம்போர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றதுல ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இந்த மாடல் அவங்க பார்க்கும்போது திரும்ப அவங்களும் இதை ரீகன்சிடர் பண்றதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது இவங்க என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்து எஃபிஷியன்டா ரன் பண்ணல அப்படின்றது தான் இவங்களோட பெரியது. ஏன்னா இன்னைக்கு வர டாக்ஸ்ல இவங்க என்ன பண்றாங்க, 24% அந்த டாக்ஸ் $1.6 trillion வந்து ஹெல்த் கேருக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, 1.4 trillion சோஷியல் செக்யூரிட்டிக்கு, 13% வந்து டிஃபென்ஸுக்கு. இணையாது சும்மா எல்லாம் கடால் படால் நம்பரை தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது என்னன்னா, இங்க வர காசுல ஏறக்குறைய 58% வந்து இந்த 3 ப்ரோக்ராம்குள்ளதான் ஸ்பெண்ட் ஆகுது. இந்த 3 ப்ரோக்ராம்குள்ள நிறைய டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இருக்குது. இப்ப பார்த்தோம்னா டிஃபென்ஸே எடுத்துக்கோமே. இப்போ 1902 வரும்போது அமெரிக்க தேசத்துல வந்து டாக்ஸ் ரொம்ப போடல. அப்போ வந்து வேர்ல்டு வார் 1 வருது. அங்கதான் முதல் முறையா இவங்க டாக்ஸ கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த டாக்ஸ கொண்டு வரும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்க, வேர்ல்டு வார் வருது, அதுக்கு தேவையான காசு நம்ம கலெக்ட் பண்ணணும். அந்த காசை எப்படி கலெக்ட் பண்ணலாம்னா, ஒரு 7% டாக்ஸ கொண்டு வந்து 500,000க்கு மேல சம்பளம் வாங்குற வருவாய் வருகிற மக்கள் மத்தியில போடுவோம் அப்படின்னு சொல்லி 7% தாண்டிலாம் போறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. ஏன்னா ஜனங்க வந்து சொல்றாங்க, இந்த டாக்ஸை எப்படி நீங்க ரீகலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இது வந்து ஒரு 10 வருஷத்துல நம்ம ரீகலெக்ட் பண்ணிடுவோம், அப்புறம் அந்த டாக்ஸ் எடுத்துருவோம் அங்க இருந்துன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லிங்கன் வந்து சிவில் வார் நடக்கும்போது கூட அவங்க காசு கேட்கறாங்க கவர்மெண்ட் கிட்ட. அப்ப அந்த கவர்மெண்ட் கிட்ட காசு கேட்கும் போது 10 வருஷத்துல அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு அந்த டாக்ஸை நிறுத்தி விடுறாங்க. ஓகேயா, இவங்க என்ன பண்ணாங்க, இந்த வேர்ல்டு வார் 2 வருது, அதுக்கப்புறம் வர வார்ஸ் எல்லாம் வரும்போது அந்த வார்ல செலவு பண்ற பணம் எல்லாமே வந்து இந்த டாக்ஸ் மணில இருந்து தான் போகுது. அதோட முக்கியம் என்னன்னா, இவங்க பாக்குறது இதுல 16th அமெண்ட்மெண்ட் ஒன்னு பண்றாங்க 1912. அப்பதான் முதல் முறையா இவங்க வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் போடணும், அந்த 1%, 7% இதெல்லாம் பத்தி பேசுறாங்க. இது ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள நிறைய டாக்ஸ போடுறதுக்கு கவர்மெண்ட் பழகிடுறாங்க. பழகினதுக்கு அப்புறம் அந்த டாக்ஸை எடுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. 41ல 1939ல பார்த்தோன்னு வச்சுங்களேன், 900 மில்லியன் தான் வாங்கியிருக்காங்க டாக்ஸா. இப்போ 1943ல 41 மில்லியன் வாங்குறாங்க. ஆனா தடால் புடால்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வருஷத்துல 1945க்குள்ள இவங்க
900,000 இருந்து 13 பில்லியன்ல இருந்து 45 பில்லியன் வரைக்கும் வாங்கிடுறாங்க. இது டாக்ஸ் வந்த காசை வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது அதனோட எஃபிஷியன்சியை இவங்க பார்க்காம விட்டுட்டாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு வரவு வருதுன்னா 2000 ரூபாய் வரவு வருதுன்னா அந்த 2000 ரூபாய்க்குள்ளதான் நம்ம செலவு பண்ணணும். இப்போ அதுக்கு மேல நம்ம செலவு பண்ணணும்னா எய்தர் நம்ம புதுசா ஒரு ப்ராடக்ட பண்ணணும், இல்லைன்னா நம்ம செலவை குறைக்கணும். இதனாலதான் வந்து அவங்க வந்து இந்த டாக்ஸ்ல ரொம்ப மும்முரமா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் இருக்கு, கவர்மெண்ட் வேஸ்ட். இப்போ வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மட்டுமே ஒரு ஏறக்குறைய $650 பில்லியன் வேஸ்ட் இருக்கு. இன்ஃபிளேட்டட் பிரைஸ் ட்ரக்ஸுக்கு கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்கு, இன்எஃபிஷியன்சிஸ் இன் இந்த ப்ராசஸிங், ஃப்ராடுலன்ட் ஆக்ட், இப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு $650 அவங்க வந்து சும்மா வேஸ்ட். யாரோ ஒருத்தருடைய பணம் தானே, அவங்க வீட்டு காசு இல்லைல்ல. சோ அதனால அவங்க செலவு பண்ணும்போது அவங்களுக்கு தெரியறது இல்லை இது இவ்வளவு வந்து நம்ம வேஸ்ட் பண்றோம்னு. ஏன்னா அவங்கள்ட்ட காசு இருக்கு, அந்த காசை எடுத்துட்டு போய் செலவு பண்றாங்க. சோசியல் செக்யூரிட்டியில மட்டுமே ஒரு $3 பில்லியன் இந்த மாதிரி ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்கு. டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். இப்ப பார்த்தோம்னா ஏறக்குறைய $850 பில்லியன் டெபிஷியன்சி இருக்கு. எப்படியா இதை சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அமெரிக்க தேசத்துல இந்த ஆர்மி, நேவி, இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஏரியால இருக்கிறவங்க மட்டும் 168,000 168,000 பேர் வேலை செய்யறாங்க. இதுல என்ன பண்றாங்க, இவங்க மத்த நாடுக்கு போய் இந்த ஆளுங்களை பிளேஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த நாட்டுக்கு உதவி தேவை அப்படின்றதுக்காக இவங்க போய் போறாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாங்க, பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. காசாக்குள்ள இஸ்ரேலுக்கும் காசாக்கும் தகராறுனா நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது, அது அவங்க நாட்டுடைய பிரச்சனை, அவங்க போய் பார்க்கட்டும். நம்ம எதுக்கு இங்க இருந்து காசு அனுப்பணும்? ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டையா, அது அவங்களோட பிரச்சனை, அவங்க போய் பார்க்கட்டும். ஏன்னா இன்னைக்கு ஜப்பானுக்கு மட்டும் அந்த 168,000 பேர்ல 53,000 பேர் ஜப்பான்ல மட்டும் இருக்காங்க. இந்த கடைசி 40-50 வருஷத்துல ஒரு $500 பில்லியன் பர்சனல், அதாவது இந்த ஆர்மி, நேவில உள்ள ஆளுங்க மட்டும் ஜப்பான்ல மட்டுமே 53,000 பேருக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். எங்க இருந்து கொடுக்கிறோம்? அமெரிக்கன் டாக்ஸ் பேயர் மணில இருந்து எடுத்து கொடுக்கிறோம். இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எஃபிஷியன்சியை கொண்டு வரணும். மற்ற நாடுக்காக நம்ம போய் போராட வேணாம். ஏன் இப்போ வந்து ஜப்பானுக்கு 53,000 பேர் கொடுக்கறாங்கன்னா, ஜப்பான்ல இருக்கிறவங்க சைனாட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அமெரிக்காட்ட உதவி கேட்கறாங்க. ஆனா அந்த உதவிக்கு அவங்க எந்த விதத்திலையும் காசு திருப்பி கொடுக்கறது இல்ல. இப்ப அந்த காசு திருப்பி கொடுக்காததுனால இவங்க என்ன பண்றாங்க, கையில இருக்கிற டாக்ஸ் மணி எடுத்து அங்க பே பண்றாங்க. இப்போ பிரசிடென்ட் என்ன சொல்றாங்க, அப்படி நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அந்த காசை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஜப்பானுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்கா வந்து மற்ற நாடுக்கும், ஜெர்மனிக்கு 35,000 பேர் வேலை செய்யறாங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஜெர்மன்ல 35,000 பேர் இருக்காங்க. சவுத் கொரியால 24,000 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு, இப்ப சவுத் கொரியால இருக்கிற 24,000 பேர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நார்த் கொரியானால அவங்களுக்கு டேஞ்சர் வருதுன்னு அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. இட்டலியில 12,000 பேருக்கு வச்சிருக்காங்க. யூகேல 10,000. சோ அமெரிக்க தேசத்துக்குன்னு ஒரு சோல்ஜர்ஸோ அந்த டிஃபென்ஸ் மணியோ ஸ்பெண்ட் ஆகல. வெளிநாட்டுல இந்த மாதிரி ஸ்பெண்ட் ஆகுது. இதை அவங்க என்ன சொல்றாங்க, குறைக்கணும். இதை நம்ம குறைச்சோம்னாலே வந்து நம்ம ஒரு ஏறக்குறைய $1.4 trillion இருந்து ஒரு $400 billion குறைச்சிட்டோம்னா அங்க ஒரு $1 trillion நம்ம சேவ் பண்ணிடலாம். முதல்ல சொன்ன பாத்தீங்களா, 4.7 trillion டாரிஃப்ல ஒரு ட்ரில்லியன் போயிடுச்சு. இத மாதிரி இன்எஃபிஷியன்சில இன்னொரு $1 trillion நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா மிச்சம் பாத்தீங்கன்னா $2.7 trillion தான் இவங்களுக்கு தேவைப்படுது. இதையும் அவங்க என்ன சொல்றாங்க, அமெரிக்க தேசத்துல மட்டும் ஒரு 640 மில்லியன் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஓன் பண்றாங்க. அந்த ஓன் பண்ற 640 மில்லியன் ஏக்கர்ஸ ஒரு 10% 64 மில்லியன் ஏக்கர்ஸை எடுத்து இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க, புதுசா ஐடியாஸ் வச்சிருக்கிறவங்க, புதுசா ப்ரோக்ராம்ஸோ ப்ராடக்ட்ஸோ பண்ணக்கூடிய ஒரு குரூப்புக்கு அதை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுல இருந்து வருகிற வருவாயை கொண்டு வந்து அமெரிக்க தேசத்துல இருக்கிற இந்த டெபிசிட்டை நம்ம ஒழிச்சிடலாம்.
இல்லாட்டி கம்மி பண்ணலாம், அட்லீஸ்ட் டாக்ஸை கம்மி பண்ணலாம். இப்போ இன்னொரு $2 trillion அதுல இருந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ஏற்கனவே எதிர்பார்த்த காசெல்லாம் இப்போ அந்த டாரிஃப்ல இருந்து இன்எஃபிஷியன்சில இருந்து புது ப்ராடக்ட் பண்றதுல வந்துருச்சுன்னா இதை கொண்டு போய் இன்கம் டாக்ஸை நம்ம கொண்டு போய் பண்ண வேண்டாமே அப்படின்றது தான் அவங்களுடைய அப்ஜெக்டிவா இருக்கு. இப்போ இதே போல ஒவ்வொரு நாடும் யோசிச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். இந்த போருக்குன்னு போய் சண்டை போட்டுக்கிட்டு இங்க போய் அங்க போய் அடிபட்டு உதப்பட்டு யாருடைய காசு? நம்மளுடைய காசுல இருந்து தானே போகுது. அந்த காசு நம்ம வந்து எப்படியாவது கொண்டு வந்து சேவ் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து இவங்களோட பெரிய நோக்கமா இருக்கு. இத 4 வருஷத்துக்குள்ள பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா இங்கே நிறைய கரப்ஷன் இருக்கு. இந்த செனட்குள்ள, காங்கிரஸ்குள்ள, இங்க உள்ள அந்த அரசியல்வாதிகள் எல்லா ஒரே மாதிரிதான். இவங்களும் வந்து நிறைய கரப்ஷன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சோ அதனால வந்து இவங்களுக்கு என்னன்னா இந்த கரப்ஷனை ஒழிக்கணும் அப்படின்றது இருந்தா கூட இந்த கரப்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த காங்கிரஸ்மேன் செனட்டர்ஸ் எப்படி ஒழிக்க முடியும்? ஏன்னா நிறைய காசு இவங்க வாங்குறாங்க. இந்த டிஃபென்ஸ் ஆளுங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க, இந்த பிக் ஃபார்மேட் இருந்து வாங்குறாங்க. இதெல்லாத்தையும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கர்டெயில் பண்ணணும். இப்ப இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் வரும்போது இந்த செனட்ல இருக்கிறவனும் காங்கிரஸ்ல இருக்கிறவனும் இதை தடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வர காசு போயிடும்ல. சோ இதெல்லாம் தாண்டி எப்படி இதை கொண்டு வந்து சேர்க்க முடியும், இதுதான் வந்து அவங்களோட நோக்கமா இருக்கு. ஆனா பார்த்தோம்னா இந்த கடைசி 2-3 வாரத்துக்குள்ள பிரசிடென்ட் ட்ரம்ப் மேல இருக்கிற மரியாதை அமெரிக்க மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து வெறுக்கிறவர்கள் ஜாஸ்தியாயிட்டு போயிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த நாட்டுக்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு அவர் சொல்றாருல, அதுக்கு தேவையான காரியத்தை மட்டும்தான் அவர் பண்றாரு. வேற எதையுமே அவர் கவலைப்படாம அவங்க நாட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இந்த மாடலை வந்து ஒரு தேசமும் பார்க்கணும், ஒவ்வொரு தேசமும் கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றது தான் வந்து என்னுடைய ஆசையா இருக்கு. இதை பாக்குறவங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ மற்ற நாட்டு அதிபர்களும் இதே போல என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அவனுக்கு நான் டாக்ஸ் போடக்கூடாது, இது எங்க கொண்டு போறாருன்னா 1913 தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த கண்ட்ரி இருந்திருக்கு. ஏன்னா அப்படி நம்ம அங்க கொண்டு போகும்போது டாக்ஸ் இல்லாம மேனுஃபேக்சரிங் உள்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இங்க வாங்குற பொருளுக்கு ஒரு ப்ராப்பரான டாரிஃபை போட்டு இன்எஃபிஷியன்சி எல்லாம் குறைச்சோம்னா டாக்ஸ் கட்டுறது கம்மியாயிடும் இல்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த $4.7 trillion இவங்களால ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்க ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க. நாம இப்போ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் வந்து எவ்வளவு தூரம் அவங்க பண்ண போறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு நடுவுல இதை பார்க்கிறவங்க உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. இன்னும் இதே போல கண்டென்ட்ஸ் நம்ம கொண்டு வந்து சத்தியம் நேயர்களுக்காக கொண்டு வந்து சேர்ப்போம். சிறில் பிரபு, அமெரிக்க தேசத்துல இருந்து.